மக்களே, பசுமையான நல்லாட்சி வளர்ச்சி பாதையில் நடக்க நீங்கள் தயாரா? இன்று நெல்லை சாலையில் சுற்றித் திரியும் மாடுகள், அதன் நிர்வாக தோல்வியை பற்றி ஒரு ஆராயலாம். அதாவது இது நெல்லை மட்டுமல்ல, அம்பாசமுத்திரம் உள்ளிட்ட பல தெற்கு தமிழ்நாட்டின் நகர்ப்புற பகுதிகளில் தினமும் நடக்கும் ஒரு பொதுவான நிர்வாக தோல்வியை நான் இதை பார்க்கிறேன். ஏனென்றால் இந்த பிரச்சனை ஒரு மாடு ரோட்டில் வந்தது என்று சாதாரணமாக பார்க்க வேண்டாம். இது 3 சித்தாந்தங்களில் உள்ளடக்கி இருக்கிறது. அதாவது மனித பாதுகாப்பு, மிருக நலன் மற்றும் நல்லாட்சி. இந்த 3 சித்தாந்தங்கள் இதில் ஒளிந்திருக்கின்றன. ஆக இது யார் பாதிக்கப்படுகிறார்கள் என்றால், உதாரணத்துக்கு ஒரு ஏழை இருசக்கர வாகன ஓட்டி மாட்டை தவிர்க்க முயன்று கீழே விழுகிறான் என்றால், அவருக்கு மருத்துவ செலவு, வேலைவாய்ப்பு, அதாவது வேலை இழப்பு, குடும்ப நெருக்கடி போன்றவை வரலாம். இது வெறும் விபத்து அல்ல, இது ஒரு கண்ணியம் சார்ந்த அரசியல் கேள்வி. இதில் பாதிக்கப்படுபவர்கள் இருசக்கர வாகன ஓட்டிகள் மட்டுமல்ல, பாதசாரிகள், பள்ளி மாணவர்கள், பேருந்து பயணிகள், முதியவர்கள், பெண்கள், விநியோக தொழிலாளர்கள், சுகாதார தொழிலாளர்கள் போன்ற பல பிரிவு மக்கள் இதனால் பாதிக்கப்படுகிறார்கள். ஆக இந்த பிரச்சனை ஒரு முக்கியமான அம்சம் என்பதை நான் கோரிக்கொள்கிறேன். உதாரணத்துக்கு ஒரு மாடு ரோட்டில் இருக்கிறது என்றால், யாருடையது என்று தெரியவில்லை என்று சொல்லி நிற்க முடியாது. ஏனென்றால் 3 தெளிவான சட்டங்கள் இதற்கு பின்னால் இருக்கின்றன. முதலாவது, தமிழ்நாடு நுகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பு சட்டம் 1998 கீழ் பொது இடத்தில் கட்டுப்பாடின்றி சுற்றித் திரியும் மிருகத்தை அகற்றி பாதுகாப்பு மையத்தில் அடைக்க ஆணையருக்கு முழு அதிகாரம் உண்டு என்பது இதை கூறுகிறது. ஆக இங்கு சாக்கு சொல்ல எந்த வழியும் இல்லை. மேலும் இரண்டாவதாக, கால்நடை அத்துமீறல் சட்டம். இந்த சட்டத்தின் பிரிவு 3 மற்றும் பிரிவு 4 கீழ் பொது சாலை, கால்வாய், அணை போன்ற இடங்களில் ஆபத்து அல்லது சேதம் விளைவிக்கும் கால்நடைகளை பிடித்து மற்றும் அதனை ஒரு பாதுகாப்பான மையத்தில் வைக்கலாம் என்று தெளிவாக கூறப்படுகிறது. மேலும் பிரிவு 12 கீழ் அதனின் உரிமையாளருக்கு அபராதம் விதிக்கலாம் என்று கூறப்படுகிறது. ஆக சட்டங்கள் இருக்கின்றன. ஆனால் மனிதர்கள் நாம் என்ன செய்கிறோம்? ஒரு மாட்டை பார்த்தால் அதனை அடிக்கிறோம், இந்த மாதிரி செய்கிறோம். இது ஒரு விலங்கு கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வருகின்ற ஒரு குற்றமாகும். அதாவது பிரிவு 11 கீழ் மிருகங்களை தேவையற்ற துன்பம் அல்லது வலி கொடுக்கக்கூடாது என்று கூறுகிறது. ஆக மக்களாகிய நாம் ஒரு மனிதாபிமானமான முறையை கையாள வேண்டும் என்று இங்கு நாம் உணர்கிறோம். சரி, இது போல முன்மாதிரிகள், அதாவது வேற மாநகராட்சி இதை எப்படி கையாண்டின? உதாரணத்துக்கு சென்னையை வைத்துக்கொள்ளுமே. சென்னை கால்நடை கட்டாய உரிமம் மற்றும் இன்சிப், அதாவது மைக்ரோசிப் பொருத்துவதை அமல்படுத்தியுள்ளது. இதனால் ஒவ்வொரு கால்நடைகளுக்கும் உரிமையாளர் விவரங்கள் இணைக்கப்படுகின்றன. பிடிக்கப்பட்ட கால்நடைகளை மாநகராட்சி பாதுகாப்பு மையங்களில் வைக்கப்பட்டு அதன் உரிமையாளர்களை அழைத்து, அதாவது அபராதம் கட்டிய பிறகே திரும்பி அழைத்து செல்ல அனுமதிக்கின்றனர். இது ஒரு வகையான நிர்வாகம் என்பதை நாம் பார்க்கிறோம். இதுபோல் உலகம் முழுவதும் மக்கள் கால்நடை அடையாளம் மற்றும் இயக்க கண்காணிப்பு, உரிமையாளர் பதிவேடு இதனை வைத்து என்ன செய்கிறார்கள் என்றால், நோய் கட்டுப்பாட்டு மற்றும் பொது பாதுகாப்பை உறுதிப்படுத்துகின்றனர். ஆக நமது நெல்லையிலும் இதே திசையில் நாம் நகரலாம் என்பதை நான் இங்கு கூறிக்கொள்கிறேன். ஏனென்றால் நேரடி பிரச்சனை. உதாரணத்திற்கு நீங்கள் கேட்கலாம், இது ஒரு முக்கியமான பிரச்சனையா என்று. அதாவது இன்று இந்தியா முழுவதும் சுமார் 50 லட்சத்திற்கும் அதிகமான தனிமையான கால்நடைகள் சாலையில் திரிகின்றன என்று 2019 வெளிவந்த 20வது கால்நடை கண்காணிப்பு கூறுகிறது. மேலும் அதில் சுமார் 50,000க்கும் மேற்பட்ட தனிமையான கால்நடைகள் தமிழ்நாட்டில் மட்டும் உள்ளது என்று கூறுகிறது. உதாரணம், பஞ்சாபில் ஒரே ஆண்டில், அதாவது 2018 கட்டுப்பாடின்றி திரியும் கால்நடைகளால் சுமார் 114 பேர் உயிரிழக்கின்றனர் என்று அந்த கணக்கெடுப்பு கூறுகிறது. ஆக இது நெல்லையிலும் இதே கதை நடக்கக்கூடாது என்பதற்காகவே இந்த அமைப்பை நான் தேவை என்று சொல்கிறேன். ஆக இது எதனால் நடக்கிறது? மாடுகள் சாலைக்கு வருவதற்கு முக்கியமான காரணமே திறந்தவெளி உணவு கழிவு. பேருந்து நிலையம், உணவகங்கள், காய்கறி கடைகள், சந்தைகள் அருகே கழிவு திறந்த வெளியில் இருந்தால் மாடுகள் அங்கு வருவது ஒரு இயல்பு. இது மாட்டின் தவறல்ல, இது கழிவு மேலாண்மை தோல்வி, இது உரிமையாளர் அலட்சியம், இது நிர்வாக மெத்தனம் என்பதை நான் இங்கு கூறுகிறேன். மேலும் எந்த மாடு யாருடையது, யார் சாலையில் விட்டார்கள்,
மீண்டும் மீண்டும் அதே உரிமையாளரா? இதை போன்ற கேள்விகளுக்கு பதில் இல்லை. ஏனென்றால் ஒரு தரவு, அதாவது டேட்டா இல்லாமல் நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க முடியாது. ஆக உரிமையாளர் கண்டுபிடிக்க முடியாவிட்டால் பொறுப்புணர்வு எப்படி வரும்? ஆக பொறுப்புணர்வு இல்லை என்றால் அந்த பிரச்சனை மறுபடியும் திரும்பி திரும்பி வரதான் செய்யும். மக்களே, இதை நீங்கள் ஒரு சாதாரண பிரச்சனையாக பார்க்கக்கூடாது. உதாரணத்திற்கு மாடுகள் நெகிழி சாப்பிடுகின்றன. நெகிழி என்றால் பிளாஸ்டிக். இந்த நெகிழி வயிற்றில் சிமெண்ட் போல கெட்டியாகி மெல்ல மெல்ல உயிரை எடுக்கிறது. சென்னையில் நடத்தப்பட்ட ஒரு ஆராய்ச்சியில் தெரு மாடுகளில் பாலில் நச்சு ரசாயனமான பாலிகுளோரினேட் பைஃபினைல் கலந்திருப்பதாக கண்டுபிடிக்கப்படுகின்றன. நெகிழி சாப்பிட்ட மாட்டின் பாலிலும் இறைச்சியிலும் மனித உணவு சங்கிலியில் நுழைகின்றன. ஆக இது நமக்கு ஹார்மோன் சீர்கேடு மற்றும் குடல் பாதிப்பை ஏற்படுத்தலாம் என்று அந்த ஆய்வு கூறுகிறது. ஆக இங்கு நாம் மனித உணவு பாதுகாப்பை பற்றியும் நாம் இங்கு பேசுகிறோம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். மனிதர்களை வார்டு வார்டாக நாம் பிரித்திருக்கிறோம். ஆனால் மாடுகளை ஏன் வார்டு வாரியாக கால்நடை கணக்கெடுப்பு இல்லை? இது தேவையா நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நெல்லை நகரில் எத்தனை மாடுகள், எந்த வார்டில் அதிகம், எத்தனை உரிமையாளர்கள் அதற்கு இல்லை, அதாவது எத்தனை உரிமையாளரற்றவை என்று தரவு இல்லை. தரவு இல்லாமல் அங்கு ஒரு கொள்கையும் இல்லை. உதாரணம் நான் ஒரு முன்வைக்கிறேன். விபத்து மையங்களின் வரைபடம் போன்றவை நான் உருவாக்க விரும்புகிறேன் மாநகராட்சி சார்பில். இப்பொழுது எந்த சாலையில் அதிக விபத்து என்று கண்டுபிடித்தால்தான் இதை நாம் அமல்படுத்த முடியும். ஆக எந்த வார்டில் எவ்வளவு மாடுகள் இருக்கிறது என்பதை நாம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். மேலும் துறைகளுக்கிடையே ஒருங்கிணைப்பு இல்லை. உதாரணம் மாநகராட்சி, போக்குவரத்து, காவல்துறை, கால்நடை மருத்துவத்துறை, சுகாதார பிரிவு, இது எல்லாமே தனித்தனியாக இயங்குகிறது. இது எல்லாமே தனித்தனியாக இங்கு இயங்குகின்றது. இதுதான் இன்றைய பிரச்சனை. இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் மாதந்தோறும் கூட்டு ஆய்வு கூட்டம் கண்டிப்பாக நடத்த வேண்டும். மேலும் மக்கள் புகார் செய்ய வேண்டும் என்றால் ஒரு பாதுகாப்பான கண்காணிப்பு முறை என்றும் இல்லை. என்ன நடவடிக்கை எப்பொழுது நடக்கிறது, யார் அதிகாரி என்ற விவரம் தெளிவாக இல்லை. இது மக்களின் நம்பிக்கையை சுக்குநூறாக உடைக்கின்றது. மேலும் சுகாதார தொழிலாளர் நண்பர்களுக்கு நாம் போதுமான உபகரணங்கள் அளிக்கவில்லை என்பதே உண்மை. உதாரணம், அவர்களுக்கு கையுறை, காலணி, முகமூடி போன்றவை கட்டாயப்படுத்த வேண்டும். இது அவர்களின் உடல்நலத்திற்கு முக்கியமான அம்சமாகும். ஆக கொள்கை அடிப்படையில் NPVK, நல்லாட்சி பசுமை வளர்ச்சி கட்சி, இதற்கான தீர்வு என்ன சொல்கிறது என்றால் கட்டாய பதிவு அமைப்பு. இதற்கான தீர்வு நெல்லை மற்றும் அம்பாசமுத்திரம் போன்ற நகர்ப்புற எல்லைகளுக்குள் வளர்க்கப்படும் அனைத்து கால்நடைகளுக்கும் கட்டாய பதிவு முறை அமல்படுத்த வேண்டும். ஒவ்வொரு கால்நடையின் உரிமையாளர் பெயர், முகவரி, தொலைபேசி எண் ஆகியவை அரசு பதிவேட்டில் இணைக்கப்பட வேண்டும். காதுகுறி, அதாவது ஏர்டேக் என்பார்கள், நுண்சிப், மைக்ரோசிப் அல்லது குறியீட்டு அட்டை QR கோட் டேக், இதை ஒவ்வொரு கால்நடைக்கும் தனி அடையாளம் கொடுக்க வேண்டும், வழங்கப்பட வேண்டும். இதனால் சாலையில் கட்டுப்பாடின்றி திரியும் கால்நடை கண்டுபிடிக்கப்பட்டால் அதன் உரிமையாளர் உடனடியாக கண்டுபிடிக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு உண்டு. ஆக சாலையில் கட்டுப்பாடின்றி சுற்றி திரியும் கால்நடைகளை இதன் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டால் அதன் உரிமையாளர் உடனடியாக கண்டறிந்து நடவடிக்கை எடுக்கும் வகையில் இந்த அமைப்பு செயல்பட வேண்டும். முதன்முறை தவறு செய்யும் உரிமையாளருக்கு சுமார் 500 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்பட வேண்டும். மீண்டும் மீண்டும் தவறு செய்வதற்கு 2000 ரூபாய் வரை அதிகபட்சமாக அபராதம் விதிக்கலாம். மற்றும் பாதுகாப்பு மையம் பராமரிப்பு செலவும் விதிக்கப்படலாம். அதாவது ஒரு தவறு செய்பவருக்கு அவரின் உரிமம் தற்காலிகமாக ரத்து செய்யலாம். அதாவது நிரந்தர தங்கும் சான்று போன்றவை அவரிடம் கேட்கலாம். இதனால் ஒரு தெளிவு கிடைக்கும். மேலும் இவர் வணிக பால் உற்பத்தியாளர் என்றால் வர்த்தக உரிம மறு ஆய்வு செய்யப்பட வேண்டும். முதல் கட்டமாக பாதுகாப்பு மண்டலங்கள் உருவாக்க வேண்டும். உதாரணம், பேருந்து நிலையம், ரயில் நிலையம், மருத்துவமனை சாலை, பள்ளி சாலை, சந்தை பகுதிகள், இவை கால்நடை இல்லா பாதுகாப்பு மண்டலங்களாக அறிவிக்கப்பட வேண்டும். இந்த மண்டலங்களின் கால்நடை கண்டுபிடிக்கப்பட்டால் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் நகராட்சியின் சார்பில் ஒரு கால்நடை தங்குமிடம் ஒன்றை உருவாக்க வேண்டும். பிடிக்கப்பட்ட கால்நடைகளுக்கு தண்ணீர், தீவனம், மருத்துவ பரிசோதனை, மேலும் காயம் சிகிச்சை, நெகிழி உட்கொண்ட சோதனை, தடுப்பூசி, உரிமையாளரின் கோரிக்கை முறை, இவை அனைத்தும் இருக்க வேண்டும். மேலும் மாநகராட்சிக்கு இதுபோன்ற இடங்களில் மூடிய குப்பை தொட்டிகள் தான் இருக்க வேண்டும். உணவு கழிவு இருமுறை தினசரி சேகரிக்க வேண்டும். குப்பை கொட்டினால் அபராதம் விதிக்க வேண்டும். இங்கு CCTV சுற்று கட்டுப்பாட்டு கேமரா கண்காணிப்பு கட்டாயமாக இருக்க வேண்டும். இவை இல்லாவிட்டால் மாடுகள் பிடித்தாலும் மறுநாள் மீண்டும் மீண்டும் அதே இடத்தில் தான் வரும். நீங்கள் நினைக்கலாம் இந்த அமைப்பு ஒரு வீண் செலவு என்று. ஆனால்
இது ஒரு லாபகரமான கணக்கு என்பதை நான் இங்கு ஆதாரத்துடன் கூறுகிறேன். அதாவது ஒரு காது குறிக்கு சுமார் 15 25 ரூபாய் மட்டுமே ஆகும். அல்லது QR டேக் குறியீட்டு அட்டை 5 வெறும் 10 ரூபாய் மட்டுமே. கையடக்கி வாசிப்பு, அதாவது ஹேண்ட்ஹெல்டு RFID ஸ்கேனர், இது போன்ற கருவி 30,000 இருக்கலாம். ஒரு 2 கருவி போதுமா என்று. மேலும் தரவுத்தளம், அதாவது டேட்டா பேஸ், இதை தேசிய தகவல் மையம் மூலம் இலவசமாகவே நாம் உருவாக்கிவிடலாம். மேலும் வார்டு அலுவலர்களே இந்த பணியை மேற்கொள்ளலாம். இதனால் புதிய பணியாளர்கள் தேவையில்லை. நெல்லையில் தோராயமாக 5,000 6,000 கால்நடைகள் இருப்பதாக மதிப்பீட்டில் கூறப்படுகிறது. ஆக மொத்த தொடக்க செலவு இதனால் 6 லட்சத்திலிருந்து 8 லட்சம் வரை இருக்கலாம் என்பதை நான் இங்கு சொல்கிறேன். நேரடி வருமானம், அதாவது பதிவு கட்டணம், ஒவ்வொரு மாட்டுக்கும் சுமார் 200 ரூபாய் பதிவு கட்டணம் வைத்தால் 10 லட்சம் ரூபாய் மேல் வரும். அதுபோல் உரிமம் புதுப்பிப்பு 100 ரூபாய், அபராத தொகை மூலம் ஒரு பெருந்தொகை. ஆக கிட்டத்தட்ட இந்த அமைப்பு ஒரு வருடத்திற்குள்ளேயே முதலீட்டை திரும்ப பெறும். உதாரணத்திற்கு பஞ்சாபில் உள்ள லூதியானா மாநகராட்சியில் கால்நடை வரி மட்டுமே ஆண்டுக்கு சுமார் 3.5 கோடி வசூலிக்கிறது என்பது கவனிக்கக்கூடிய விஷயமாகும். மறைமுக லாபம், அதாவது தமிழ்நாட்டில் மட்டும் 87% பசுக்களுக்கு எலிக்காய்ச்சல் நோய் கிருமி இருப்பதாக லான்செட் இதழில் வெளியான ஆராய்ச்சி தெரிவிக்கிறது. ஆக கட்டுப்பாடின்றி திரியும் கால்நடைகளின் சிறுநீரும் சாணமும் சாலையில் நீர்வழிகளில் கலந்து மனித உடலில் தாக்கலாம். மனிதனிலிருந்து விலங்கும், விலங்கிலிருந்து மனிதனுக்கும் பரவக்கூடிய நோய்கள். இந்த பரவலில் இந்தியா உலகின் 4வது ஆபத்தான மையங்களில் ஒன்று என்று உலக சுகாதார நிறுவனம் கூறுகிறது. மாட்டுக்காய்ச்சல் மற்றும் இந்தியாவில் மட்டும் ஆண்டுக்கு 3.5 கோடி வேலை நாட்கள் இழக்க செய்து சுமார் 24 கோடி பொருளாதார இழப்பு உருவாக்குகிறது. ஆக கால்நடை பதிவு அமைப்பு மூலம் தடுப்பூசி வரலாறு போன்றவை கண்காணிக்கப்படலாம். நோய் பரவல் முன்பே தடுக்கப்படலாம். ஒரு மாடு ஆண்டுக்கு சுமார் 70 முதல் 120 கிலோ மீத்தேன் வாயுகளை வெளியிடுகிறது. மீத்தேன் கரியமில் வாயுவை விட சுமார் 28 மடங்கு அதிகமான வெப்ப பாதிப்பை உருவாக்குகின்றன. சாலையில் திரியும் கால்நடை தொழுவத்தில் இருப்பதை விட 4.5 மடங்கு அதிக வெப்ப வாயுக்கள், அதாவது கிரீன் ஹவுஸ் கேஸ் வெளியிடுகிறது என்று ஆய்வுகள் கூறுகின்றன. மேலும் சாலையில் கால்நடை சாணம் கழிவுநீர் வாய்க்காலில் அடைக்கிறது. மழை காலத்தில் வெள்ளம் தேங்கி கொசுக்கள் இனப்பெருக்கம் செய்து டெங்கு, மலேரியா போன்ற வியாதிகள் பரவுகின்றன. மாநகராட்சி ஒவ்வொரு ஆண்டும் சாலை சுத்தம் செய்ய பல கோடி ரூபாய் செலவீடு செய்கின்றன. ஆக கால்நடை கட்டுப்பாட்டால் இந்த செலவு கண்டிப்பாக குறையும். மேலும் சட்ட பொறுப்பிலிருந்தும் மாநகராட்சி பாதுகாக்கப்படலாம். உதாரணம், உச்சநீதிமன்றம் முன்னொரு வழக்கில் மாநகராட்சி பொது இடத்தில் பாதுகாப்பு தவறியதால் இழப்பீடு கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கியது. கால்நடை பதிவு அமைப்பால் உரிமையாளர் அடையாளம் கண்டிப்பாக நிரூபிக்கப்படும். மாநகராட்சி சட்ட பொறுப்பிலிருந்து பாதுகாக்கப்படும். மேலும் விபத்து குறைப்பால் மருத்துவ செலவு சேமிப்பு. உதாரணம், ஒரு விபத்து சராசரி 50,000 முதல் 3 லட்சம் வரை செலவு செய்கிறது. ஒரு விபத்தால் ஒரு மனிதனுக்கு ஆண்டுக்கு இதனால் 20 விபத்துகள் என்று வைத்தால் சுமார் 10 லட்சம் முதல் 60 லட்சம் வரை மக்களுக்கு மிச்சமாகும். மேலும் சுற்றுலா மற்றும் முதலீட்டாளர் நம்பிக்கையை நாம் பெறலாம். உதாரணம், நெல்லையப்பர் கோயில், அம்பாசமுத்திரம் சாலை போன்ற இடங்களில் கால்நடை நெரிசல் சுற்றுலா பயணிகளை விரட்டுகிறது. சாலைகள் சீராகவும் பாதுகாப்பும் இருந்தால் புதிய வணிக முதலீடுகள் கண்டிப்பாக உருவாகும். இதனால் ஆண்டுக்கு சுமார் 45 லட்சம் முதல் 1.5 கோடி வரை சேமிக்கலாம். இதுதான் உண்மையான நல்லாட்சி. இதை எப்படி செயல்படுத்தலாம் என்றால், முதல் 30 நாட்களில் பேருந்து நிலையம், சந்தை, மருத்துவமனை, சிறப்பு கால்நடை பிடிப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதாவது கால்நடை இல்லா பாதுகாப்பான மண்டலம் ஒன்றை அறிவிக்க வேண்டும். அதை அந்த குறிப்பிட்ட இடத்தில் திறந்த குப்பை அகற்றல், பொது புகார் எண், தொலைபேசி என பல வகையான அறிவிப்புகளை கண்டிப்பாக தர வேண்டும். இரவு நேரம் சிறப்பு ரோந்துகள் செய்ய வேண்டும். மேலும் 30 முதல் 90 நாட்கள் வரை வார்டு வாரியாக கால்நடை கணக்கெடுப்பு, உரிமையாளர் பதிவு விவரம், காதுகுறி, அதாவது ஏர்டேக், முன்னோட்டம் திட்டம், அதாவது பைலட் திட்டம் என்பார்கள். சுகாதார தொழிலாளருக்கு பாதுகாப்பான உபகரணம் விநியோகிக்கப்பட வேண்டும். மீண்டும் மீண்டும் தவறு செய்பவர்களுக்கு பட்டியல் இட வேண்டும். அவர்களுக்கு அபராதம் இட வேண்டும். வாராந்திர பொது நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்க வேண்டும். 6 முதல் 12ஆம் மாதத்தில் நிரந்தர சீர்திருத்தத்தை உருவாக்கிவிடலாம். அதாவது நகர அளவில் கால்நடை அடையாள அமைப்பை உருவாக்கலாம். நிரந்தர மனிதாபிமான தங்குமிடத்தை உருவாக்கலாம். மண்டல வாரியான கால்நடை பிடிப்பு வாகனங்களை உருவாக்கிவிடலாம்.
நகர்ப்புற பால் வியாபாரி உரிமை கொள்கை ஒன்றை நாம் உருவாக்கலாம். மேலும் பொது தகவல் பலகை, அதாவது பப்ளிக் டேஷ்போர்ட், ஆண்டு வரவு செலவு அறிக்கையை இதனால் நம்ம வெளியிட முடியும். இது என்பிவிகேயின் வெளிப்படைத்தன்மையான நல்லாட்சிகளை குறிக்கிறது என்பதை நான் கூறுகிறேன். இந்த பொது தகவல் பலகை வெளிப்படைத்தன்மையை குறிக்கிறது என்று நான் கூறுகிறேன். அதாவது மக்கள் பார்க்கக்கூடிய தகவல் பலகையில் இருக்க வேண்டியவை எத்தனை புகார்கள் வந்தன, சராசரி பதில் நேரம், எத்தனை கால்நடை பிடிக்கப்பட்டன, உரிமையாளர்கள் கண்டுபிடிக்கப்பட்டதா, எத்தனை பேர் மீண்டும் தவறு செய்தனர், எவ்வளவு அபராதம் வசூலிக்கப்பட்டது, எத்தனை கால்நடை தொடர்பான விபத்துக்கள் நடந்தன. ஆக இது அறிவிப்பு வெற்றி அல்ல, இது அளவிடப்பட்ட முடிவுதான் வெற்றி என்பதை நான் கூறுகிறேன். மேலும் மக்களுக்கும் பொறுப்புணர்வு இருக்கிறது என்பதை நான் கூற விரும்புகிறேன். பேருந்து நிலையத்திலோ சாலையிலோ மாடுகளுக்கு உணவு போடக்கூடாது, திறந்த வெளியில் கழிவு போடக்கூடாது, மாடுகள் அடிக்கக்கூடாது, புகார் செய்யும் போது படம், இடம், நேரம் உடன் அனுப்ப வேண்டும். விபத்து நடந்தால் காவல் பதிவில் கால்நடை தடை என்று குறிப்பிட வேண்டும். ஆக மிருகத்தின் மீது அன்பு வேண்டும், ஆனால் பொது பாதுகாப்பு கெடக்கூடாது என்பதே இங்கு நான் கூற விரும்புகிறேன். நபவக நல்லாட்சி பசுமை வளர்ச்சி கட்சி சித்தாந்தம் கூறுவது என்னவென்றால், ஒரு நகரின் உண்மையான வளர்ச்சி என்பது மிகவும் பலவீனமான மனிதன் கூட பயமின்றி நடக்கக்கூடிய சாலை. அந்த மதிப்பை எந்த புள்ளி விவரமும் அளவிட முடியாது. இதேபோல் தெருநாய்களின் பிரச்சனையும் நல்லாட்சி மூலம் லாபகரமாக தீர்க்கப்படலாம். உலகின் முதன்முறையாக தெருநாய்கள் இல்லாத நாடான நெதர்லாந்தில் நான் பல வருடம் வேலை பார்த்துள்ளேன். அங்கு நான் அறிந்து கொண்ட ஒரே விஷயம், அவர்கள் கையாண்ட ஒரே ஆயுதம் வீட்டு நாய்களுக்கு கட்டாய பதிவு மற்றும் உரிம கட்டணம். இந்த பணத்தை வைத்து அவர்கள் தெருநாய்களுக்கு கருத்தடை செய்யும் தடுப்பூசி போன்றவை பயன்படுத்தலாம். நெல்லையிலும் இதே மாதிரி வீட்டு நாய்கள் உரிமை கட்டணத்திலிருந்து வரும் பணத்தை கொண்டு தெருநாய்களை கட்டுப்படுத்தலாம். இந்த தலைமுறை நாய்களை கருத்தடை செய்தால் அடுத்த தலைமுறைக்கு தெருநாய்கள் எண்ணிக்கை இயற்கையாகவே வெகுவாகவே குறைந்துவிடும். இதுதான் கொடுமை இல்லாத, கூடுதல் செலவில்லாத, அறிவியல் அடிப்படையான நல்லாட்சி என்பதை நான் கூறுகிறேன். நன்றி.